இன்னும் நாளை நாளுங்க யார் ஜெயிக்கப்போறா யார் தோக்கப்போறா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிட போகுது. யார் அமைச்சராக போறாங்க, யார் முதலமைச்சர், ஏற்கனவே இருந்த கட்சியை தொடருமா அல்லது புது கட்சி ஆட்சி அமைக்குமா அல்லது புத்தம் புதிய கட்சி ஆட்சி அமைக்குமான்னு நிறைய கேள்விகளுக்கு இன்னும் 4 நாள்ல பதில் கிடைச்சிடும். பட் நேத்திக்கு ஒரு எக்ஸிட் போல் எல்லா ஏஜென்சியும் ரிலீஸ் பண்ணாங்க, அவங்களுடைய தரவுகளை ரிலீஸ் பண்ணாங்க. அது எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு, எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ஹாய்ங்க, நான் உங்கள் கவின். எக்ஸிட் போல், பொதுவாக எக்ஸிட் போல் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிங்கிறதுனால ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் மட்டும். பொதுவாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, அப்புறம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது 2 விஷயமா சொல்லுவாங்க. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதே கிடையாது. அது நிச்சயமா அதை சொல்லப்போனோம்னா அது ஒரு விதமான அவங்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய எண்ணங்களை, அவங்களுடைய ஆசைகளை திணிக்கிறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். ஒரு கட்சியை மட்டுமே தொடர்ந்து பேசி இந்த கட்சி தான் ஆட்சி வரும் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள பதிய வச்சு எதுக்கு நம்ம தோக்கப்புற கட்சிக்காக போறோம், இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்களே, இவங்களுக்கே நம்ம ஓட்டு போடலாமா அப்படிங்கிற லெவலுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் கருத்து கணிப்புகள். அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள். அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, எந்த கட்சியை சார்ந்திருக்கிறாங்களோ அதை பத்தி மட்டுமே அவங்க பாராட்டி பேசுவாங்க. அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்லுவாங்க. பட் எக்ஸிட் போல் அது வேறங்க. மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு வந்ததுக்கு அப்புறமா எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு. இது ஒரே நாள்ல எடுக்க மாட்டாங்க. ஓட்டு போட்டு வந்த மறுநாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் போவாங்க. ஒரே சமயத்துல தமிழ்நாடு ஃபுல்லா அவங்க ஏஜென்சியை சார்ந்தவங்க எல்லாருமே போய் ஆண்கள், பெண்கள், நடுத்தர வயது, முதுமையுள்ளவர்கள், சிறு நகரங்கள், பெருநகரங்கள், கிராமங்கள், படிச்சவங்க, படிக்காதவங்க, இந்த மாதிரி வெரைட்டியா நிறைய பேர்த்த பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு. இது பாத்தீங்கன்னா 1957 இருந்தே இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் அது சரியாதான் வந்திருக்கு அப்படிங்கறதும் நிஜம். ஒரே ஒரு மட்டும் டெல்லியில கெஜ்ரிவால் வரமாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கெஜ்ரிவால் வந்துட்டாரு. அதை தவிர மீது எல்லாருமே 100% யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கறத சொல்றாங்களோ அது சரியாதான் நடந்திருக்கு அப்படிங்கறத நிஜம். நம்பர்ஸ் வேணா மாறலாமே, எம்எல்ஏக்கள் கூட குறைச்சி அப்படின்னு நம்பர்ஸ் வேணா மாறலாமே ஒழிய ஆட்சி அமைப்பது இவங்க தான் அப்படிங்கறதுல தெளிவாவே எக்ஸிட் போலோட ரிசல்ட் வந்திருக்கும். அதை நம்ம நம்பிக்கையாவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற லெவல்ல தான் இருந்துச்சு. பட் இந்த தேர்தல் எல்லாத்துலயுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னா எக்ஸிட் போல்லையும் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, அதாவது திமுக கூட்டணி ஜெயிக்கும் சொல்றாங்க. திமுக தனி பெரும்பான்மை பெறும்னு எந்த எக்ஸிட் போல்லையும் சொல்லல. திமுக கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே தனி பெரும்பான்மை இல்லைனாலும் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்தியா டுடே மாதிரியான ஒரு பெரிய ஏஜென்சி, அவங்களுடைய ஏஜென்சியில பாத்தீங்கன்னா தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சொல்லும்போது தாவேக்கா எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்கல அப்படிங்கிறனால தாவேக்கா தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும், 120 சீட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தடவை எந்த சைட்லயுமே குழப்பங்கள் எல்லாமே எல்லா பக்கமுமே இருக்கு. 2 திராவிட கட்சிகளும் மாத்தி மாத்தி அவங்க மட்டுமே 60 வருஷங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. ஒண்ணு நீ இல்லைன்னா அப்படிங்கிற லெவல்லே இருந்துச்சு. இப்ப புதுசா விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் எல்லா காட்சிகளையும் எல்லா கட்டங்களையும் மாத்தி போட்டு திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வச்சிருக்காரு. அவருக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். என்னுடைய கணிப்புப்படி 1 கோடியிலிருந்து 1.5 கோடி பேர் வரைக்கும் அவருக்கான வாக்குகள் விழுந்திருக்கும் அப்படிங்கிறத நான் தனிப்பட்ட முறையில் நம்புறேன். என்னுடைய பார்வை அவ்வளவுதான். நான் பெருசா போய் இதெல்லாம் பண்றதில்ல. என்னுடைய பார்வையில 1 கோடியிலிருந்து 1.5 கோடி பேர் வரைக்கும் விஜய்க்கு ஓட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். எப்பவும் போல இந்த தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி காணும் அவரை கணக்கில் எடுத்துக்கவே இல்லை அப்படிங்கிறத சோகமான உண்மை. அவரு கள நிலவரங்களை பத்தி நாம் தமிழர் கட்சி யோசிக்கிறதே கிடையாது. தங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே ஓகே, கள நிலவரமோ அது யாரை நோக்கி போராடணுங்கிறதுலையும் மிகப்பெரிய தெளிவில்லை. வெறுமன விஜயை திட்டி மட்டுமே தங்களுடைய டெபாசிட்களை இழக்க போறாங்க அப்படிங்கிறதும் வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. விஜய் மட்டும் இல்ல, மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், எல்லாருமே ஆட்சி அமைக்கவும் தயாரா இருக்காங்க. அதே நேரத்துல என்ன ஆகுமோ ஏதாகுங்கிறத பல்ல கடிச்சிட்டு இருக்காங்கிறது உண்மை. ஆனா அதையெல்லாம் தாண்டி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் விஜய் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம், ரொம்ப வன்மைக்கு ஒரு விஷயம். ஆனா இது ஒரு வகையில விஜய்க்கு மைலேஜ் தான் ஏத்துங்கிறத எதிர்த்தரப்பினர் எந்த வகையிலுமே யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவரோட சொத்து பிரச்சனையை பத்தி பேசினாங்க, கேஸ் போட்டிருக்காங்க, ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் அவர்கிட்ட கார் இல்லாம இருக்குமா? உதயநிதி அவர்கிட்ட இவ்வளவுதான் சொத்து இருக்குமா? பட்டவர்த்தனமா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது தவறான தகவல்களை மட்டும்தான் கொடுத்துருக்காங்கிறது. பட் ஏன் விஜய்க்கு எதிராக மட்டும் சொல்றாங்கன்னா அதுல கண்டிப்பா வன்மம் இருக்குன்னு தான் நம்புறேன். போஸ் வெங்கட் இப்போ வரைக்கும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. 10,000 ஓட்டுக்கு மேல
டிவிக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாரு. அவர் எப்போ மூக்கட போட போறாருங்கிறது தெரியல. ஜேம்ஸ் வசந்தன் அவர் ஒரு நல்ல பாடகரா, நல்ல இசையமைப்பாளரா, நல்ல தொகுப்பாளரா எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. திடீர்னு எந்த காரணத்தினாலையும் விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சாரு. விஜய் மேல வன்மத்தை மட்டுமே கக்க ஆரம்பிச்சாரு. அவருடைய பேச்சுக்கள்ல எந்த வகையான நியாயமும் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கும் கூட தெரியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக விஜய் மேல இது பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய கார் உடஞ்சிருக்கு. அந்த கார் உடஞ்சது கூட தருதலை காரணமா, தற்குறிகள் காரணமான தமிழ்ல விளையாடினாரு. கடைசியில பார்த்தா அவருடைய தவறுகள் தான் காரணமா இருந்திருக்கு அப்படிங்கிறத என்ன எப்படி ஏத்துக்க போறாரு? நிஜம் அதுதான். தொடர்ச்சியான தாக்குதல்கள் இருக்கு. ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா நீ கிறிஸ்தவன் சொல்றாங்க. இந்த மாதிரியான தாக்குதல்கள் அவருக்கு நல்லதை மட்டும்தான் செய்யுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. யார் தற்குறி அப்படிங்கிறதும் தெரியல அப்படிங்கிறத நிஜமான விஷயமா இருக்கு. எது எப்படியோ இந்த தேர்தல் ரொம்ப புதுசா இருக்கும், ரொம்ப இதா இருக்கும். எக்ஸிட் போல்ல நடக்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு சரிப்பட்டு வருங்கிறது இந்த தடவை தெரியல. யாருன்னா ஒருத்தர் சொன்னது சரியா இருந்தா இன்னொருத்தர் சொன்னது தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாடல்ல தான் இருக்கு. ஸோ என்ன நடக்கும்னு தெரியல. நிச்சயமா தொங்கு சட்டசபை அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. யாருக்கு வேணுமானாலும் வெற்றிகள் மாறிப்பலாம். அப்படியே வெற்றி கிடைச்சாலும் ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளதான் அந்த எண்ணிக்கை வித்தியாசங்கள் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ இன்னும் நாளே நாள் இந்த 4ஆம் தேதி இந்நேரத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட யார் ஆட்சி அமைக்க போறாங்க, யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கும், இல்லை தொங்கு சட்டசபை அமைக்க போவதால் விஜய் தன்னுடைய பலத்தை நிரூபித்தாரா, நாம் தமிழர் கட்சிக்கு என்ன ஆச்சு, போஸ் வெங்கட், ஜேம்ஸ் வசந்தன், ஜூலி அப்படிங்கிறவங்க எல்லாம் என்ன ஆறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய வெற்று கூவல்கள், வெற்று சவடால்கள் எல்லாமே வீணா போயிடும். எத்தனையோ பேர்த்த திமுக கைகழுவி விட்டுருக்கு. ஜூலி எல்லாம் என்ன மாத்திரம் ஹோம் அப்படின்ட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் பட் இந்த தேர்தல் உண்மையிலே புதுசா இருக்கும், நல்லா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு. இந்த வினாடி வரைக்கும் முடிவு தெரியல அப்படிங்கிறதே இந்த தேர்தலுக்கான அழகா இருக்கு. மக்கள் கையில வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க சரியா தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே எப்படி பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய முடிவு தான், தீர்ப்பு தான் இறுதியானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காத்திருப்போம் அந்த நாளுக்காக. நன்றி.